பட்டினத்தார் அவர்கள் பற்றிய ஒரு அரிய தகவல்கள் என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க. பட்டினத்தார் கதை எடுத்திங்கன்னா உலக விழிப்பு, அதாவது உலக மிகப்பெரிய பணக்காரில் ஒரு லிஸ்ட் அவர் தான். வைரம், தங்க நகைகள், அது இல்லாமல் கற்கள், மிக உயர்ந்த கற்கள், மிக உயர்ந்த பொருட்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் உலக நாடகத்தில் ரோம்லேருந்து ஜெருசலத்திலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இங்கே இந்தோனேஷியாவிலேருந்து பல கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, அந்த காலத்திலே படகுல போய் வியாபாரம் பண்ணி வந்தவர் தான் இந்த பட்டினத்தார். உலக பெரிய பணக்கார வழியில் பணங்கள்னால் கணக்கே இல்லாத ஒரு பணமாக இருந்தக்கூடியவர், அதாவது குபேரன் சொல்லலாம். அந்த குபேரன் சொல்லக்கூடியவருக்கு ஒரு சின்ன வயசுலேயே ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்க சொல்ல, காதறந்த ஊசியும் கடைத்தெருவுக்கு வாராது கான் விருதானுக்கு. அந்த ஒரு ஊசி இதுவாகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு செயல் இல்லாமல் போயிடும். அந்த செயல் அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே மதிப்பு கிடையாது. இறைவன் தான் வழி, இறைவனை தான் தேடணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேயே அவர் வழி பண்ணி என்ன பண்ணிடுறாருன்னா, எடுத்துன்னு போன பொருட்கள் அப்பா கொடுத்து அனுப்புகிறாரு. எத்தனை பொருட்கள்லாம் ஒரு சாணியில் உள்ளே வச்சு அந்த சாணியை மூடி வெறும் ஒரு வரட்டி போல் எடுத்துன்னு வந்துடுறாரு வீட்டுக்கு. அப்போது அப்பா கத்துறாரு, இவ்வளோ பொருள் குத்தமிச்சனே, இந்த பொருளெல்லாம் நீ பாழ அணிச்சிட்டே வெறும் வரட்டி எடுத்துன்னு வச்சுட்டே இந்த மாதிரியே பையனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறப்போ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிடுறார் இறைவனை தேடுறதுக்கோசரம். அந்த வார்த்தை அப்புறம் அவர் போனப்புறமா அந்த வரட்டிலாம் உடச்சி பார்த்தா அது உள்ள எல்லாமே வைரங்கள்லாம் இருக்குது. அவர் எடுத்துன பொருள்லாம் சரியான ஒரு நிலையை எடுத்துன்னு சேர்த்துட்டு தன்னோட நிலைமைக்கும் இறைவனை தோறப்போ, ஒரு மனிதன் இறைவனை தேடணுன்னா எந்த பொருளுக்கும் ஆசை இருக்கக்கூடாது, எந்த வழியும் தேடக்கூடாது, வெறும் இறை உணர்வாகவே போகணும். இறைன்றது உணவு. அந்த இறை என்ற உணவோடு போனேன்னா அந்த இறை என்ற பலம் நமக்கு கிடைக்கின்றது தான் இந்த பட்டினத்தார். இந்த பட்டினத்தார் உலகம் முழுதும் போகிறாரு, எல்லா இடத்துக்கும் சுற்றுறார். மெயினாக திருவண்ணாமலை போகிறாரு, இருக்க கோயில் எல்லா கோயிலுக்கும் போகிறாரு, ஊருங்களுக்கெல்லாம் போகிறாரு. சிதம்பரம் எல்லா கோயிலும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. கடைசியாக இறையோட சக்தி உணர்வு அருள் ஒரு இது சொல்லுது அவருக்கு, நீங்கள் திருவொற்றியூர் போங்கன்னு தான். அதுதான் பேய்கரும்பும் இனிப்புமா, அதுதான் கட்டக்கரும்பு. அந்த கட்டக்கரும்பை கடிக்கிறப்ப இனிக்குது, அங்கே நாணம் பெறுறார். அந்த நாணத்தை பெற்று வடிவுடைமையோட வணங்கி அந்த இருக்கக்கூடிய அந்த கடலில் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலோரமாக தன்னோட உடலை லிங்கமாக மாற்றுறார். அதுதான் சித்து. முதல் உலகத்தில் மிகப்பெரிய சித்தை காமிச்சவர் இந்த பட்டினத்தார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சித்தை காமிச்சு வழி பண்ணவர் தான் இந்த பட்டினத்தார். இந்த பட்டினத்தார் பாடல்களோ பட்டத்தார் வேண்டுதலோ நல்லது. அதனால் தான் இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் சமுதாயம் நகரத்தார் சொல்லுவாங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார் சொல்லுவாங்க. இவர் நாட்டுக்கோட்டை செட்டியாராக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கார். அதனால தான் அவங்க ஒரு பரம்பரை பணக்காரங்களாக இருக்கக்கூடியது, இந்த செட்டியாரோட வம்சங்களாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் காட்டுறாங்க. அவங்க தான் அந்த வழியை ஒவ்வொரு வருஷமும் எடுத்து நிறைய செய்கிறாங்க, அதுக்கான செயல்பாடுகள். அது மாதிரி இந்த பட்டினத்தாரோட வழி இந்த உலகுக்கு ஒரு சான்று. பணம் வழி எதுவுமே கிடையாது. தெய்வத்தை போய் வேணும்னா இறை ஒன்று தான் வழிபாடு அப்படின்றத செயல் பண்ணுறார். அந்த சித்தை உருவாக்கி காட்டுறார். ஒரு அதிசயம், 2004 சுனாமி வந்தப்போ அந்த கோயிலுக்கு மட்டும் தண்ணி வரல. அதுதான் ஒரு பெரிய அதிசயமான ஒரு சக்தி அப்படின்றத சொல்கிறேன்.